ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அர்ஷியா ஃபேமிலி. இது எங்களுக்கு இப்படி தான் போயிருந்துச்சு. நாங்கள் காலையிலே கிளம்பி பள்ளிவாசல் போய் தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கிளிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கிளம்பிட்டு. தென் நெக்ஸ்ட்டு சாப்பாடு வந்து நம்ம கேஸ் தீர்ந்துருச்சு. அதுக்காக வந்து சரி நம்ம காம்போவாக போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே நியர்பை ஹஃபா ஹாட் பிரியாணின்னு சொல்லியிருக்கு, அங்கே தான் போய் வாங்கியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போய் இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். ஃபிஷ் ஃபிங்கர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நிஜமாலுமே ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ 899க்கு வந்து உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து ஒரு காம்போவில் வந்துடும். ரொம்ப நல்ல காம்போ தான் இது. ஸோ அதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாக்கா அது அவ்வளோவும் அங்கேயே கண்டிப்பாக சாப்பிட முடியாது. நாங்கள் சாப்பிட்டு மறுபடியும் நைட்டு வேறு அப்படியே நிறையா சாப்பாடு இருந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து அவங்க எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்களும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து அந்த காம்போவில் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை, அதுக்கப்புறம் கோக்கு, ஒரு பக்கெட் பிரியாணி ஃபுல்லாகவே சிக்கன் பிரியாணி. நாங்கள் ஆக்சுவலாக மட்டன் வந்து 250 தான், அதுதான் வாங்கலாம்னு நினச்சோம். இந்த காம்போ பார்த்தோன்னே சரி ஓகேன்னு சொல்லி இது வாங்கிட்டோம். இது கூடவே தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, பாயாசம் இது எல்லாமே சேர்த்தே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் 65யும் கொடுத்துருந்தாங்க. நல்ல முறுவலாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த காம்போ வந்து ஒர்த்து தான். நீங்கள் நியர்பை காந்தி நகரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் பாப்பா தான் எனக்கு வந்து சாப்பாடு வச்சிட்ருக்கு. பார்த்தீங்களா, லெக் பீஸ் அம்மாவுக்கு எவ்வளோ பாசமாக எடுத்து வைக்கிதுன்னு. ஸோ சாப்பிட்டுட்டு அந்த அகெயின் அப்படியே சாயங்காலமாக எங்களோட ரிலேட்டிவ் எல்லா வீட்டுக்குமே போயிட்டு சொந்த பந்தத்தோடு உறவாடிட்டு வர்றதுக்கு வந்து 11 மணி ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் வந்ததுக்கப்புறமா வந்து சேம் பிரியாணி தான் நைட்டும் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து தூங்கியாச்சு. ஸோ அந்த டே எங்களுக்கு இப்படி தான் போயிருந்துச்சு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப்